நம்ம குட்டி மேடமுக்கு 3 நாள் லீவு வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாதுன்னு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுலேருந்து பயங்கர மழையாக தான் இருக்குங்க. காலையிலேருந்தே தூறல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தான் மழை பெஞ்சா ஏதாச்சும் சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுமே. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வேறு. உடனே மாமாவும் மருமகளும் கொஞ்சம் கருவாடு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கருவாடு ஃப்ரை பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. இதை க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய வேலை. நானும் சுடு தண்ணியில் மஞ்சள் கல்லுப்பு எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தேங்க. நம்ம வீட்டில் கருவாடுன்னு சொன்னால் வீட்டுக்கு வாக்கப்பட்ட மருமகளும் சரி மருமகனும் சரி அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இந்த மாமனுக்கும் மருமகளுக்கும் கருவாடுன்னா ரொம்ப இஷ்டம். அப்பாவுக்கும் கருவாடு பிடிக்காதுங்க. அது என்னமோ குட்டியோண்டு சோளப்பொரியாட்டம் இருந்திருக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் நண்டு வேணும், எங்களுக்கு ஃபிஷ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் மார்க்கெட் போய் நண்டு ஃபிஷ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே கழுவுறது தாங்க பெரிய ப்ராசஸ். அப்பா வந்து மீனை கழுவி கொடுத்தாங்க. நண்டை நீயே க்ளீன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தாங்க. நான் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சூப் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நண்டு சூப்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்கும். என்னடா இது ரேஷன் அரிசி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம வயல் அரிசி தாங்க, அன்பாலிஷ்டு ரைஸ். அதனால் வந்து ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். சுகர் இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் பசிக்காமல் இருக்கும், அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த ரைஸு. சமையல் கட்டில் இருக்க எல்லா பொருளையும் யூஸ் பண்ணாதாங்க சண்டே சீக்கிரம் சமைச்சிட்டு வெளியே வர முடியும். அதனால் எலக்ட்ரிக் அடுப்புலேயே இந்த டைம் ரைஸ் குக்கரை வச்சுட்டு ப்ரெஷர் குக் மோடில் வச்சு விட்டாங்க. 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலான்னு. வீட்டில் நான்வெஜ்னால் முக்கால்வாசி வறுத்து அரைச்சி இந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருப்போம். இந்த டைம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடிமேடாக வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நமக்கும் கிச்சனில் நின்று வேலை செய்ய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜேபி பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமுங்க. ஃபிஷ் ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதனால் அந்த மசாலாவையும் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான்வெஜ் எல்லாம் சமைச்சிருவேன், கழுவிடுவேன், எல்லா வேலையும் பண்ணிடுவேங்க. ஆனால் இந்த ஃபிஷ் மேரினேட் பண்ணுறப்போ மட்டும் கை பயங்கரமாக எரியும். அதனால் அப்பா சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியாக மொறுன்னு வந்துருந்தது. அதே மாதிரி நண்டு சூப்பும் தயாராகிடுச்சிங்க. கூடவே சைடில் மீன் குழம்பும் வச்சுட்டேன். மீன் குழம்பே 2 விதமாக செய்வோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வோம். இன்னொன்று வந்து நார்மலாக சிக்கன் குழம்பு செய்கிற மாதிரி மிளகாட்டி செய்வோம். இந்த டைம் நான் தேங்காய் வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுருந்தேனுங்க. குழம்புவே ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. குழம்புல மீன் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குழம்பு எனக்காக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒன்றா வெஜிடேரியனாக இருக்கணும், இல்லைன்னா சைவமாக இருக்கணும். இந்த 2 கிட்டானா முட்டை சாப்பிட்றது ப்ளைன் பிரியாணி சாப்பிட்றதுன்னு இருந்தால் நம்ம பாடம் அதோ பாடாக தான் இருக்கும். இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஃபிஷ் ஃப்ரை நண்டுன்னு வச்சுட்டுங்க. கடைசியில் நான் புளிக்குழம்பும் தயிரும் கொஞ்சமாக எனக்கு அளவாக பஜ்ஜியும் சுட்டுக்கிட்டேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தாராபுரத்தில் ஃபிஷ் மார்க்கெட்லேயே செம்ம கூட்டம் காலையிலேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா மீன் வாங்க போயிட்டு கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். கார் பைக்கெல்லாம் 1 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டு தான் நடந்து போனேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.